ஓகே, வெல்கம் டு கூட்டிடான் விலாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நுங்கு வேட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம பசங்களோட ரெடியாகி வந்துட்டோம். மச்சி நீ தானே ஏறுற, பத்திரமா ஏறிற, வெட்டி போடுற, அறக்க பறக்க அடித்து குடிக்கிறோம். வாய்ப்பு இல்லை மச்சி. மச்சி லாஸ்ட்டாக மூஞ்ச காட்டிட்டு போயிடு. திடீர்னு விழுந்துட்டேன்னா வச்சுக்கோ. மேலே நொங்கு நல்ல பதமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குமோன்னு தெரியல, வேற பயமாக வேறு இருக்குது. ஒன்று வெட்டி போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிஞ்சாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கடுசாக இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும். ஆனால் கரெக்டான பதத்தில் வெட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைக்கில் அதனால வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போகிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் பிரச்சனை. மேலே மரத்தில் போய் ரீச் ஆகிட்டானா போதும் மச்சான். நிறைய நொங்க வெட்டி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெட்டி சாப்பிட்ற முதலாளே நம்ம தானே தான் இருப்போம். மரத்தில் ஏறி வெட்டுறதுன்னா ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் சாப்பிட்றதுக்கு 10-15 பேர் இருப்போம். எங்கள் ஊர் கிராமத்திலே 2 நொங்கு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உங்கள் ஊர் சிட்டிலாம் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மேக்ஸிமம் நொங்க கிடைக்க வாய்ப்பு இல்லை சிட்டில. ஒரு வேளையா முக்கி மோதி மேல ஏறிட்டாண்டா மச்சான். டே மச்சான் மேல இந்த கையை காட்டுறா. ஐயோ கையை காட்டுனா விட்டுருவானே. டே கையை ஏல காட்டாத, டக்குன்னு மேல ஏறாண்டா, கொஞ்சம் மேலதான் பக்கம் வாங்கிட்டேன். எங்களுக்கு வேற நொங்கெல்லாம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்குது. எங்களா டக்குன்னு ரொம்ப எக்ஸைட்டடா டக்குன்னு மேல ஏறி வெட்டி போடுறான் மச்சான். அந்த நொங்க பாக்குற பதத்தை தான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்களும் உங்க ஊர் பசங்களோட குரூப்பா போயிட்டு நொங்க வெட்டி சாப்பிட்டீங்கன்னா கமால்ல சொல்லுங்க. அதெல்லாம் பெரிய சொர்க்கம். சரி இவங்க இங்கே மரத்துல வெட்டி நம்ம அடுத்த மரத்துக்கு போலான்னு போனா இல ரத்தங்கிறது கரெக்டா இருக்கு. இப்போ இதுலயும் அவன் பாட்டு நடந்து போறான். நீ நடந்து போ. இந்த பேர் ஒரு சின்ன பையன் நடந்து போய் ஏறிவிட்டான். இங்க இவ்வளோ பேர் எருமை நடந்துட்டு ஏற முடியல, இறக்க முடியல, ஏறவுல ஏமுங்க போப்புங்க. கொடு எடுத்துட்டு அப்போ வந்து கால் ஃபீட் நவருத பாருங்க. இங்க இங்க வேறு உக்காந்துட்டாப்ல. அவ்வளோ பயம் இருக்குல்ல. நல்லா இருக்கே, சூப்பர் பங்க. கடந்ததே கடக்க முடியாதா? நல்லா இருக்கே இது மாதிரி நடக்கிறது. கை கொதிக்குதா? ஏறு போ. போவே போக மாட்டியா? ஏறி இலக்கடை என்ன ஒரு நூறு தான் இருக்கு. அவன் அப்ப அவனை பார்த்து அவன் எப்படி எதுவுமே பிடிக்காம நடந்து போறான். அதான் சின்ன வயசுல இருக்க தைரியம். சூப்பர் பங்க. அவ்வளோதான். 2 பேர் அங்கே பேர் ஏறிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வழி இருக்கு. இப்போ இப்படியே நம்ம வந்து இறங்கி அப்படியே அங்கிட்டு ஏறி அப்படியே அங்கிட்டு போயிடும். நம்மளுக்கு வழி இருக்கு. எப்படியோ கொல்லிப்பட்டி ஆக்கிரமிச்சு நம்ம வந்து நொங்கு வெட்டிட்டு இருக்கிறோம். கொல்லிப்பட்டில் நம்ம யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பங்கு தான் சொன்னால் ஏதாச்சும் அடிக்கணும், ஏதாவது கொடுக்கணும்னா பங்குக்கு வந்து பறித்து கொடுத்துடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டியாச்சு. பங்கு வந்து பள்ளத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கான். நொங்குலாம் நல்ல சைஸுக்கு. பங்கு போட போட்டேன் பாரு. உருட்டி விளாண்டுட்டு இருக்கா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. கட்டி கட்ட காட்டி போவாங்களே. தம்பிக்காக. ஏன்னா சின்ன பசங்க தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா, அதனால் டக்குனு சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படா இருக்கு? செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. அங்கே ஒருத்தன் முக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கான், இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இது என்ன பங்கு அப்படி தெரியுது? என்ன வந்து கரெக்டாக வெட்டுறான்டா பங்கு. அப்படியே எங்கே போறியா? நீ இப்படி வெட்டி வெட்டி மட்டும் கொடு. கையில் எடுத்ததுனால ருசின்னு நம்ம சொல்லி சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரி. அவ்வளோதான். இவரு தான் இந்த பய புத்தியே இதுதான். அப்படியே அடுத்தவன்னு சொல்லி அப்படியே வச்சு அன்னைக்கு குடிச்சிடுவாரு. வரப்பா. அதெல்லாம் மண்ணை விழுந்தாலும் பரவாயில்ல, இப்போலாம் பிரச்சனை கிடையாது. மண்ணில் விழுந்துருச்சு. உழுவலாம் இல்லைடா, மண்ணிலே விழுந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் கிடைக்க ரொம்ப ரேரு. சிட்டிலாம் 500 ரூபா அது. பொண்ணு சரியான உங்க டக்குன்னு கூறா பங்கு. அருமையாக இருக்கா. ஃபஸ்ட் டைம் நாளைக்கு வந்தாலும் அப்படியே தினைக்கு வந்தாலும் வெற்றி இருந்தானா.
தனக்கு ஒவ்வொரு மரம் ஏறிடுற தம்பி. யாரும் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் இறங்கலாம். பொலிஞ்சிப்டியில் வந்து அருமையான நொங்கு வேட்டை. எல்லா நொங்கையும் எடுங்க, ஸ்பாட்டுக்கு போயிட்டு வெட்டி சாப்பிடலாம். டக்குன்னு டக்குன்னு தூக்குங்க. அங்கே நீ மட்டும் அந்த பெரியவங்களை தூக்கிட்டு நின்றுட்டேட்டுக்க தம்பி. நீ கூட பரவாயில்ல, சின்ன கூட தூக்கிட்டான் பாரு. கரெக்டாக பெருசை மட்டும் தூக்கிட்டான். இது வந்து இது முட்டிருச்சு, அதனால அண்ணன் தம்பிங்கெல்லாம் மாமன் மச்சானெல்லாம் முட்டணும் சாப்பிடக்கூடாது. நான் அவங்க பள்ளியில நான் ஏற்றுக்கிறேன். அதனால அது பெருசா நல்லா இலசா இருந்தது, அதனால அது தூக்கிட்டு அலையிறான். 2 hours later. அவ்வளோ வெயில்ல இந்த நொங்கை வெட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் மனசே வந்துச்சு. அவ்வளோ பதமாக இருந்துச்சு நொங்கு. வாவ், ஓ மை காட், சூப்பர்ங்க. இதை சாப்பிட்டு பாரு அலசு. நொங்குலாம் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அதனால நொங்கு வெறி பிடிச்சி அவ்வளோ வேகமாக சாப்பிட்டு இருந்தோம். அப்படின்னா டக்குன்னு நிறைய சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. அருமையான நொங்கு நண்பர்களே. இந்த கோடை காலத்தில் உங்களால மாமா பார்த்தீங்க அப்படிங்க இறங்கு ஒன்றும் பண்ண முடியல. சாப்பிட அருமையான நொங்கு. லாஸ்ட் இயர் சாப்பிடுவேன். வாழ்க்கையில் யார் என்ன பண்ணலாம் நினைக்கவே கூடாது. எப்போவுமே இப்பெல்லாம் நினச்சோம்னா சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எப்படா பங்கு அவன் எதை நினைப்பான், இவன் எதை நினைப்பான்னு நினச்சேன்னா வச்சுக்க நம்மளோட சந்தோஷம் போயிடும். கரெக்டு. அதனால நொங்கு தின்னுட்டு இருங்க. கையெல்லாம் அங்கே பேர் அங்கே எடுத்து வந்துருக்கு. கையெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுவல சீக்கிரம் இரு ஆளு பங்கு கையில் ஆளு வைக்குது. ஆளு 2. அது எப்படி இல்லை ஐயோ இதை டச் பண்ணிச்சு. நான் தனியாக வெட்டி தின்னுறேன். வேணாம் ரொம்ப சந்தோஷம்டா. விடு. அதாவது ஓகே, ரொம்ப சாப்பிட்டேன். இப்போ அடுத்த அங்கே போய் வெட்டி சாப்பிட்றேன். அடிங்காரே பங்கு உருண்டை நொங்கு பங்கு. எல்லா நொங்கு உருண்டையாக தான் இருக்கும். சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு படுத்தா கஷ்டம் இருக்கும். பேட்டரிக்கு போகிற இல்லையா? அவனுக்கு வச்சு எடுத்து தின்னு விட்டு ஊன்னு விட்டு அவன் எப்பயுமா தெரியுமா மச்சி உனக்கு கட்டிதான். கம்னு ராப்பங்க. அவன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கேமரா பிடிக்க அதை ஏட்டா அங்கேயே சொல்லிருச்சு. நான் வெட்டுறேன்னு சொல்கிறேன், எப்படி தின்று அப்படின்னு அங்கேயே சொல்லிருச்சு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பழி வாங்குறேன்னு கேமராவே பிடிக்க மாட்டாங்க. தலை மட்டும் இப்படி மேலே தூக்குனாக்கள் இருக்கும், தெரியாது. சொல்லனாலும் நார்மலாக அப்படி தான் பண்ணிட்டான். வேறு அண்ணன் வந்து இப்போ நல்லா அருமையாக வெட்டி வச்சிருக்காப்புல. அழகாக இப்படி நோண்டி சாப்பிட்டா போதும். அருமையான நொங்கு. அடி வாய் கட்டுக்கிறதுக்கு அப்போ தூக்கி வர நொங்கு இருந்தா அங்கட்டு அங்கட்டு கல்லாட்டு கதை இந்த சைடு நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் நொங்கு கிடைப்பா நம்ம கல்லே தின்னு வயிற்றுல எடுத்துக்கணும் தெரியுமா? ஒரு நாள் நான் இருக்கா. ஆமாம், ஒரு வாட்டி நொங்கு வந்து பிடிச்சி சாட்டுக்கு நொங்கு வந்து ஏறினாங்க மரத்தில். நொங்கு இல்லை, கல்லாட்டம் இந்த மாதிரி தான் கிடந்தது. அதையும் உள்ள ஃபுல்லாக வெட்டி தின்னுட்டு அடுத்த நாள் வயிற்று வலி கிடக்குறாங்க. நான் அடைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு இதே போன வருஷம் நிறைய நண்பர்களுடன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வெட்டி சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த நண்பர்கள் வந்து கூட இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட்னால எல்லாருமே விட்டு விளங்கிடுவாங்க. அப்போ இருக்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிங்க.